வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா கொடிக்குறா தான் பார்க்க போகிறோம். என்னது கொடிக்குறாவா? புதுசாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஆந்திராவுக்கே போகிறோம், ஆந்திரா சைடே போகிறோம். அங்கே எப்படி அவங்க சாப்பிட்றாங்களோ அதே தான் நம்மளும் செஞ்சு சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கோழி குறானா கோழி குழம்பு, அதை தான் கோடி குறான்னு சொல்கிறது. வாங்க போய் பார்ப்போம். அரைகளுக்கு உள்ள ஜாமானை பார்த்துப்போம். புதினா, கொத்தமல்லி, தக்காளி 2 தக்காளி 4 வெட்டி 8 மாற்றி வெட்டிக்குங்க. எவ்வளோ வரமிளவா தேவையான அளவு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துப்போம். இது கூட வந்து நம்ம இஞ்சும் பூண்டும் சேர்த்து அரைக்கணும். அதை வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி விட்டு ஒன்றா கலந்துருவேன். நீங்கள் வந்து ஒன்றா கலந்து போட்டு நீங்கள் அரைச்சிங்க. அடுப்பு ரெடி. வாங்க பாத்திரத்தை வச்சுப்போம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை முன்னாடி இறக்கிப்போம். வெங்காயம், ஆனியன், எண்ணெயில் போட்டு மிதக்க வைக்கணும். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் என்ன போட்டிருக்கோங்க. ஆந்திரா சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் வெட்டி போடணும். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் தான் அதை தான் போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. வெங்காயம் வதங்கிட்டு மசாலா அரைச்சி வச்சதை கலந்துருவோம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் சிக்கனை இறக்கணும். இப்போ தான் வாசம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கறி அரைக்கலாம். வாங்க கறி அரைக்கலாம். மிளகாய் சேர்த்துப்போம். உப்பு, கல் உப்பு இறக்கிப்போம். ஒன்றா போடும். மல்லி தழை தூவி விட்டுப்போம் வாசனைக்கு. கருவேப்பிலை மறுபடியும் சேர்க்கணும்னு இல்லை, வாசனைக்கு மறுபடியும் சேர்க்கணும். இதில் வந்து நம்ம 2 நடை சேர்க்கணும்.
மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். ஆந்திரா கோழிக்கோரா ரெடி ஆகிட்டு வாங்க இறக்கிடுவோம். அவ்வளோதான், வாங்க எப்படின்னு போய் பார்த்துருவோம். நல்ல சூடாக ஆவி பறக்குது. நம்ம ஆந்திரா கிரேவி இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நான் அப்படியே போகிறேன்.